ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எக்ஸாம் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து டக்குன்னு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதான் பார்ட் 2. இன்றைக்கி நம்ம வந்து மிருகம் ஃபைண்ட் இல்லை மனுஷன் ஃபைண்ட் நடப்புகிறோம். இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். நம்மளை தான் விரட்டு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் இந்த மாஸ்டருக்கு நம்மளை விரட்டு தான் வேலை. நின்றாலே போட்டு தள்ளுறோம். சரி, நம்ம போகலாம். நம்ம இப்போ ஒரு அசைன்மெண்ட்டை ஃபில் பண்ண போகிறோம். அதுதான் நான் கண்டுபிடிச்ச பெரிய விஷயம். நில்லுங்க. ஐயோ, இந்த மாஸ்டருக்கு விட்டுரு. ஓகே, நம்ம வந்தாச்சு. அந்த அசைன்மெண்ட்டை நம்ம முடிச்சுட்டேன். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸைன்மெண்ட்டோட காட்டினேன். ஏன்னா போன பாட்டில் நாம் அந்த ஐயோ விட்றா விட்டுட்டு விடணுங்க கைஸ். போன முறை நம்ம சாவடித்தோம், இந்த முறை நம்மளை சாவடிக்கிறது தோறுத்துது. எவ்வளோ விளாட்ருப்போம் இந்த கேமை. ஓகே, இதான் அந்த அசைன்மெண்ட். இதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா ஓகே பண்ணியாச்சு. இப்பயும் நம்மளை தோறுத்துது. ஓடு நிற்காத ஓடு. இதான் நிற்குதுல, இதான் எக்ஸிட். இதுதான் எக்ஸிட் டோர்னா தெரியும். அதில் இந்த கேமை விட்டு வெளியே போகிற மாதிரி டோர். அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டோன்னா நம்ம இந்த டோரை விட்டு வெளியே போய் ஜெயிச்சிடலாம். அந்த மோஸ்ட்டாக வந்து நம்ம சாவடிக்காது. இது போன பாட்டில் நம்ம தெரியாதனால தான் அந்த ஃபுல்லாக டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்த பாதி பேருக்கு அடுத்த லெவலில் நான் விளையாடி போட்டிருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. பட் இந்த லெவலில் நான் புது விஷயம் கண்டுபிடிச்சனால தான் இதை போடுவேன். ஏன்னா அடுத்த பாட்டில் அடுத்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இதில் நான் 2 இதை முடிச்சிட்டேன். இதை 3ஆவதையும் நான் முடிச்சுட்டு அடுத்த பாட்டு விளாட்லான்னு இருக்கேன். இந்த பாட்டையும் நம்ம போய் அதை ஜெயிக்கலாம். இந்த மாதிரி வேறு அசைன்மெண்ட் தந்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். நமக்கு அந்த வெள்ளை கலரை காட்டு அந்த பாயிண்ட் குறி தான் நம்ம போய் அதை ஜெயிக்கணும். அதில் நம்ம போய் என்ன அசைன்மெண்ட்டோ அதை நம்ம முடிச்சிட்டோன்னா நம்ம ஜெயிச்சிடுவோம். அவங்களெல்லாம் மோஸ்ட் இந்த இருக்கு இதான் இந்த புக்ஸ் தான். போன முறை நான் இது ஒரு மிருகம்னு நினச்சேன். ஆனால் இந்த முறை இது வேறு மாதிரி இருக்குது. லெட்ஸ் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அந்த மிருகத்திட்டத்தை நம்ம தப்பிக்காமல் போகிறது தான் இதோடைய பிளான். அந்த நிற்குதே காய்ஸ். ஓகே, நம்ம மெதுவாக எங்களை போயிடலாம். ஓகே ஓகே வருது. அண்ணா விட்டுருண்ணா. வந்தாச்சு கைஸ், வந்துச்சு. நம்ம வந்துட்டோம். ஒழுக்கு போயிடலாம். அதுகிட்ட தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ இன்னும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம திருப்பியும் மான்ஸ்டர் விளாட்லாம். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் வச்சு செய்யலான் இருக்கேன். முதலாவது இந்த ஊடுகவனியால் தான் நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு அந்த பயந்து விடுவேன். இப்போ போய் ஒவ்வொருத்தனை நம்ம போட்டு தரலாம். நமக்கு இந்த மாதிரி மனுஷனை விளையாடுது சவுடா. மனுஷனை விளையாடுறதுலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு இருந்துச்சு. பட் மிருகமாக இருந்து நம்ம கொல்லும்போது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவனையும் போட்டு தலையாச்சு. வேறு எங்கே இவனெல்லாம் அசைன்மெண்ட்டை பண்ணுங்கலாம் பண்ணாமல் இருக்கானுங்களா என்ன? ஒருத்தன் அவனாக தானா சேர்த்துட்டான் கைஸ். இந்த ஒருத்தன் வாரான். இந்த ப்ளூ கலர் சட்டை எனக்கு கொஞ்சம் ஓட விட்டு கொள்வான். ஏன்னா எல்லாருமே வந்து அவனும் செத்துட்டான் கைஸ். எனக்கு இல்லையாடா வந்து இவனையாவது நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கொள்ளலாம். ஏன்னா வந்து அவனை பயப்படுத்தே கொள்ளுவது தான் கொஞ்சம் அவனை ஸ்கேரியாக்கி கொள்ளுவது தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் போகட்டும், மெதுவாக போகட்டும். ஓகே, அவன் எப்படியும் வந்து என் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கேம்லேயும் எல்லோரும் என் கூட வாரவங்களாம் முட்டாளாக தான் இருக்கான். அவன் செத்துட்டான் கைஸ். அவ்வளோதான், புதுசாக இந்த மான்ஸ்டர் ஃபுல்ஃபில் ஆனால் வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இந்த வீடியோ அடுத்த லெவலில் நான் விளையாடி அடுத்த பாட்டாக போடுவேன்னு நினைக்கிறேன். அதான் பார்ட் 3 இருக்கும். இதை நான் விஷயத்தை சொல்லணும்னு அந்த கேமே விளையாடி போட்டேன். போன வீடியோவில் இது எனக்கு தெரியாமல் போச்சு கைஸ், சாரி. இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஆஃப் ஸ்க்ரீனில். இதான் அடுத்த லெவல். இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும்.